மனசு தான் கோயில். அப்போ இங்க வைங்க அவர. எந்த கோரிக்கையும் அவர வைக்காதீங்க. அமைதியாக அவர பார்த்து, அவருடைய ஆராதனைய பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிங்க. ஐயா, சிவபெருமானே, எம்பெருமானே, உங்களுடைய அருள் எனக்கு வேணும் ஐயா! அப்படின்னு மனசார இந்த ஒற்றை வேண்டுதல வையுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைய நீங்க ரிசீவ் பண்ற நாள் தான் இந்த மகா சிவராத்திரி நாள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அபிலாஷைகள், ஆசைகள், கனவுகள் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் இந்த நாள்ல தள்ளி வச்சுடுங்க. இறைவனுக்கு முழுமையாக உங்கள அர்ப்பணம் பண்ணிக்கங்க. திரும்பவும் சொல்றேன், நோயற்றவர்கள், கர்ப்பிணிகள், பெண்கள் இவங்களுக்கு யாருக்குமே உண்மையிலே உங்களுக்கு உடல் சரியில்லைன்னா, நீங்க விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இறைவனுமே "உன்னை வருத்திக் கொண்டு என்னை காண வா" அப்படின்னு எந்த இறைவனுமே எந்த காலத்திலும் சொல்லவில்லை. நோய் இருக்கா? மாத்திரை சாப்பிட்றீங்களா? அமைதியாக மாத்திரை சாப்பிட்டு, உண்மையிலே அவருடைய ஆனந்த தாண்டவத்த பாருங்க. அவருடைய திருப்புகழ கேளுங்க. உடல்நிலை சரியில்லையா? அமைதியாக அவருடைய பாடல்கள கேட்டு அமைதியா உட்கார்ந்துருங்க. உங்களுக்கான எப்படி சொல்றதுன்னா, உங்க சௌகரிய பிரகாரம் உங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் அவர வேண்டணும்னு தோணுதோ, வழிபடணும்னு தோணுதோ, கண்டிப்பாக செய்யுங்க. உண்மையிலே வீட்ல ஒரு இங்க வச்சிருக்கீங்களா, நீங்களும் தாராளமா பூஜை செய்யலாம். உங்க கையால செய்யலாம். இறைவன் ஏத்துக்குவாரு. சரி என்னால எதுவும் முடியல இறைவா அப்படின்னா, போங்க கோயில்ல போய் அமைதியா உட்காருங்க. அவருக்கு செய்யக்கூடிய 4 கால பூஜைகளையும் முழுமையாக இருந்து பாருங்க. கண்ணால பாருங்க. காதார கேளுங்க. அந்த உணர்வுகள ரசிங்க. நீங்க அமுதுண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி உங்களால முடிஞ்சா விரதம் இருங்க. இல்லன்னா உண்மையிலேயே உங்களுக்கு உடம்பு முடியலன்னா நல்லா சாப்பிட்டுட்டே போங்க. எந்த தவறும் கிடையாது. இறைவன் உங்களுடைய மனதை மட்டும் தான் பார்ப்பாரே தவிர, உடல் எப்படி இருக்கு? இவரு இப்படி பண்ணியிருக்கார் அப்படின்லாம் பார்க்க மாட்டார். உங்க மனசை சரணாகதி அடையக்கூடிய நாளாக இந்த மகா சிவராத்திரியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 8977732881 உங்கள் கைலாய யாத்திரையை முன்பதிவு செய்யுங்கள்.